அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் சீரீஸில் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் வாவே சுப்பிரமணிய ஐயர். வாவேசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் தான் வாவே சுப்பிரமணிய ஐயர். அவரோட முழு பெயர் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். அவரோட காலம் 1881 ஏப்ரல் 2 முதல் 1925 ஜூன் 4 வரை. அவரோட 44வது வயதில் பாபநாசம் அருவியில் விழுந்து இறந்துடுறாரு. அவரோட பெற்றோர் வெங்கடேச ஐயர், காமாட்சி அம்மாள். வாவேசு ஐயரோட ஊர் வரகநேரி. எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்க வரகநேரி கிராமம். தேசியம் இந்தியர். இவரோட வேறு பெயர் வாவேசு ஐயர். அவரோட சில முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வாவேசு ஐயர் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் அவரோட கல்வியை முடிச்சிருக்காரு. இவரோட 12th மெட்ரிகுலேஷனில் மாநிலத்தில் 5th ரேங்க் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அத்தை மகள் பாக்கியலட்சுமி அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவரோட 11 வயதில் பிஏ பட்டத்தேர்வில் மாகாணத்தில் முதலாவதாக வந்திருக்காரு. 12th மெட்ரிகுலேஷனில் மாநிலத்தில் 5th பிஏ பட்டத்தேர்வில் 11 வயதில் மாகாணத்தில் முதலாவதாகவும் வந்திருக்கிறார் வாவேசு ஐயர். அவர் சென்னையில் வக்கீலுக்கு படித்து அதில் பட்டம் பெற்று வழக்கறிஞர் தொழிலை நடத்தி வராரு. அவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியுன்றதை பார்க்கலாம். கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ், இந்த 6 மொழிகள் புலமை பெற்றிருக்காரு. 1907 லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டனில் இருக்க இந்தியா ஹவுஸில் தங்கி அங்கே படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப இந்தியா வராரு. இந்தியா நிறைய புரட்சி பண்ணதுனால இவரை ஆங்கிலேயர்கள் அரெஸ்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் புதுச்சேரி, ஃப்ரெஞ்சு பகுதியான புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்திருக்காரு. திருச்சி சிறையில் இருக்கும்போது அவர் ஸ்டோரி ஆஃப் கம்பர் அப்படின்ற நூலை இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. 1919 1932 வரைக்கும் பாலபாரதி அப்படின்ற மாத இதழை நடத்தியிருக்காரு. வாவேசு ஐயர் வீர சவார்கர் அப்படின்றவங்களோட 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்ற நூலை மொழிபெயர்த்திருக்காரு. அது மொழிபெயர்த்தது மட்டும் இல்லாமல் உலகில் இருக்க பல பகுதிகளுக்கு அந்த நூலை பரவ செஞ்சுருக்காரு, அனுப்பியிருக்காரு. 1910 ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு திரும்ப புதுவைக்கு வராரு. இவர் வீர வாஞ்சிநாதன் அப்படின்றவங்களோட குரூப்பாக இருக்கார். வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் அப்படின்ற கைத்துப்பாக்கியை சுடுறதுக்கு பயிற்சி தந்தது யாருன்னா வாவேசு ஐயர் தான். இவர் சேரன் மாதேவியில் பாரத்வாஜா அப்படின்ற ஆசிரமத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் 44வது வயதில் பாபநாசம் அருவியில் விழுந்து இறந்துடுறாரு. எதனால் அதில் விழுறாருன்னா குருகுல மாணவர்கள்னால் அவர் பாரத்வாஜா அப்படின்ற ஆசிரமத்தில் இருக்க குருகுல மாணவர்களை 1925 ஜூன் 3 அப்போது பாபநாசம் அருவியில் அங்கே இருக்க சுற்றுலா தலங்களை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அது அந்த குரூப்பில் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அவரோட மகள் சுபத்ரா, மகன் கிருஷ்ணமூர்த்தி, இவங்க 2 பேரையும் கூட அழைச்சிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா 1925 ஜூன் 4 அந்த அருவியில் பாபநாச அருவியில் அவரோட மகள் சுபத்ரா விழுந்ததுனால சுபத்ராவை காப்பாற்றுறதுக்காக குதித்த வாவேசு ஐயர் இறந்துடுறாரு. அவரோட நினைவு இல்லம் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு வாவே சுப்பிரமணியம் அவர்களுக்கு அவரோட நினைவை போற்றும் வகையில் திருச்சியில் வரகநேரி
அவரோட வீடு, அக்ரஹாரம்னா வீடு, அவரோட வீட்டில் அவர் வாழ்ந்த இல்லத்தை வந்து வ.வே.சு. ஐயர் நினைவகம், வ.வே.சு. ஐயர் நினைவகம் அப்படின்ற பெயரில் வந்து நினைவு இல்லமாக்கப்பட்டிருக்கு. நூலகம் அமைச்சு தந்திருக்காங்க. வ.வே.சு. ஐயரோட வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் வந்து அங்கே வந்து கண்காட்சியாக வச்சுருக்காங்க. சேரன் மாதேவியில் வ.வே.சு. ஐயரோட மாணவர் விடுதி ஒன்று இருக்குது. அவரோட படைப்புகள் என்னென்னு பார்க்கலாம். மாஜினியின் சுயசரிதை, கரிபாலிடியன் வரலாறு, நெப்போலியன், தன்னம்பிக்கை, இதெல்லாம் வந்து வ.வே.சு. ஐயரோட நூல்கள். அவரோட சிறுகதை என்னென்னு பார்க்கலாம். மங்கையர்க்கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை வந்து அவரோட படைப்புகளில் முதல் புத்தகமாக வெளியிட்ட சிறுகதை வந்து மங்கையர்க்கரசியின் காதல். குளத்தங்கரை அரச மரம் அப்படின்ற பெயரில் வந்து சிறுகதை எழுதியிருக்காரு. தமிழ் மற்றும் இலக்கிய பணி என்னென்னு பார்க்கலாம். 1920 முதல் 1922 வரை தேசபக்தன் இதழுக்கு வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு. 1924 பாரத் வாஜா அப்படின்ற ஆசிரமத்தில் பாலபாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை வந்து நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட இலக்கிய ஆய்வு, புனைவிலக்கியம், இலக்கிய விமர்சனம், இலக்கிய அறிமுகம், வரலாற்று அறிமுகம், இந்த 5 தளங்களில் வந்து நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. 1921 முதல் 1922 வரை பெல்லாரி சிறையில் வந்து 9 திங்கள் கம்பராமாயண ஆராய்ச்சி, கம்பராமாயணா எ ஸ்டடி அப்படின்ற நூலை வந்து இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்காரு. நன்றி.